அதிமுகவின் இரு அணிகளும் இன்று இணையும் நாளை இணையும் என்ற சூழலில் இணைவதற்கான சாத்தியங்கள் இல்லாத நிலை உருவாகியிருக்கிறது. இரு அணிகளின் முக்கிய தலைவர்களும் மாறுபட்ட கருத்துக்களை கூறுவது பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஜெயலலிதாவின் உயிரிழப்புக்கு பிறகு சசிகலா கட்சி தலைமைக்கு வந்ததும் அதிமுகவில் இரு அணிகள் உருவாகின. விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு செல்ல கட்சியின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு அதிமுக என்ற பெயரை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இரு அணிகளும் இணைந்து சின்னம் மற்றும் கட்சியின் பெயரை மீட்டெடுக்க நினைத்த முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூட முடியாத நிலை தொடர்கிறது. அதிமுக அம்மா அணியினர் தங்களை வைத்து ஆதாயம் தேட முயல்வதாக ஓ பன்னீர்செல்வம் அணியின் செம்மலை தெரிவித்த கருத்து இரு அணிகளின் இணைப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. நாங்கள் உங்களோடு வந்து விடுகிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம். நாங்கள் ஓட்டு போடுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே அதற்கு வேண்டுமானால் ஏற்பாடு செய்ய நாங்கள் உடனடியாக வந்துவிட தயார் என்று இன்றைக்கு அவர்களும் மனக்குழப்பத்தோடு தான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு பிறகும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் எடப்பாடி அணியினருடன் இணைய முயற்சிகள் தொடர்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்தால் இரு தரப்பினரிடையே முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுவது அம்பலமாகியுள்ளது. அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கிட்ட இருக்கிறவங்களை திருப்தி படுத்துறதுக்கு வேணா சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வர்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் விரைவில் நடக்க இருக்கின்றது. எந்த நேரத்திலும் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்று சேரும் என நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரையும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பிளவு உள்ளதாக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே தவறான பரப்புரை மேற்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் ஒன்றுபட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது செயல்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே ஒற்றுமை எந்த நேரத்திலும் ஏற்படும். இன்னும் 4 ஆண்டு கழித்து தான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே நாமெல்லாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார் கருதுகிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தல் வரும். உள்ளாட்சி மன்றத்தை என்னைக்கு வரும் சொல்லலையே. அதிமுகவின் இரு அணிகளிடையே பேச்சுவார்த்தை தாமதமாக ஊடகங்களே காரணம் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி அணியினர் திறந்த மனதுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படலாம், வாருங்கள் நேரடியாக பேசலாம் என்று எங்களுடைய மாண்பு முதலமைச்சரும் சொல்லிவிட்டார். மற்ற குழு அமைத்தவர்களும் சொல்லிவிட்டார்கள். எனவே அவங்க கையில இருக்கு, அவங்க தான் வரணும். அவங்க வந்த பிறகுதான் இது என்னன்றது எதிர்காலத்தில் சொல்லப்படும். இது ஊடகம் தான் காரணம். நீங்க தான் இங்கிட்டு ஒன்ன போடுறீங்க, ஒரு செய்தியை போட்டு ஒரு இதை பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீ இந்த நாட்டில் ஏழை பாளைகளுக்கு உதவி செய்யணும்னு அதிமுக இருக்கணுங்க. இரு அணிகளும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பதுடன் பொது மேடைகளில் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சிப்பது அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சியில் உள்ள முரண்பாட்டையே காட்டுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.